ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி எங்கே ஃபேமிலியாக கிளம்பி போயிட்டு இருக்கோன்னா, சென்னையில் இருக்கிற சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி 2 டைம்ஸ் போயிருக்கோம். ஆனால் டியூஸ்டே எப்போவுமே போனது கிடையாது. டியூஸ்டே மட்டும்தான் அந்த கோவிலில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, டியூஸ்டே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். போனால் செம்ம ரஷ்ஷு. நாங்கள் இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருந்ததே கிடையாது. டியூஸ்டே நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு செம ஷாக் ஆகிட்டோம். பசங்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டோம். செம கூட்டம். அதில் பசங்க தான் ரொம்ப டயர்டாயிட்டாங்க அந்த கூட்டத்தில். காரில் தான் போயிருந்தோம். ஆனால் காரு உள்ள கோவில்கிட்ட விடவே இல்லை. கார் அங்கே மெயின் ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் கிளம்பி போயிட்டோம். பஸ்ஸில் ஒரு பர்சனுக்கு 10 ருபீஸ் டிக்கெட் வாங்கினாங்க. பஸ்ஸுமே கோவில்கிட்ட போகலை. கொஞ்சம் முன்னாடியே தள்ளி எல்லோரையும் இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் மேக்கப்பில் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். நான் பசங்க எல்லோரும் கோவிலுக்குள்ளே கூட போகலை. அதுக்குள்ளே அவ்வளோ ஃபுல் மேக்கப்பும் போயாச்சு. அவ்வளோ வெயில், முடியல சத்தியமாக. பசங்களெல்லாம் வச்சுட்டு எங்கேயும் பசங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கேயும் இந்த சம்மர் டைம்லலாம் எங்கேயுமே வெளியே போக முடியாது. உள்ளே போயிட்டு பார்த்தா 50 ருபீஸ் டிக்கெட்டும் ஒரு பக்கமும், 100 ருபீஸ் டிக்கெட்டும் ஒரு பக்கமும் க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. 50 ருபீஸ் டிக்கெட்டு அந்த சைடு செம்ம கூட்டம். நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட்டு அந்த சைடு தான் போனோம். அந்த பக்கம் ஓகே, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு டக்கு தண்ணியில் குளத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் டக்கு அழகாக அது ஃபேமிலியோடு அழகாக வந்துட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு செம்மையாக பசங்கள்லாம் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் தரிசனம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிட்ட போனதும் வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் போகும்போது விளக்கு ஏற்றிட்டு போகவே இல்லை. அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் விளக்க வாங்கி வச்சு அங்கே ஏற்றுறதுக்கு போயிருந்தோம். அங்கேயும் கூட்டமாக தான் இருந்தாங்க. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த கூட்டத்துலேயும் போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விலாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.